உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பராகுவே அணியிடம் 1-0 என்ற கணக்கில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து துருக்கி அணி குரூப் சுற்றோடு வெளியேறியது. போட்டி தொடங்கிய 64வது நொடியிலேயே பராகுவே வீரர் மத்தியாஸ் கலர்ஸா ஒரு அற்புதமான லாங் ரேஞ்ச் கோல் அடித்து அதிர்ச்சி தந்தார். முதல் பாதியின் கூடுதல் நேரத்தில் பராகுவே வீரர் மிகுவல் அல்மிரான் ரெட் கார்டு பெற்று வெளியேற்றப்பட்டதால் அந்த அணி 10 வீரர்களுடன் விளையாடியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கணக்கில் ஸ்காட்லாந்தை வீழ்த்தியது. ஆட்டம் தொடங்கிய 71வது வினாடியிலேயே மொராக்கோவின் இஸ்மாயில் சைபாரி ஆட்டத்தின் அதிவேக கோல் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். தற்போது 4 புள்ளிகளுடன் உள்ள மொராக்கோ அடுத்ததாக ஹைத்தியையும் 3 புள்ளிகளுடன் உள்ள ஸ்காட்லாந்து பிரேசிலையும் எதிர்கொள்ள உள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் சி பிரிவு ஆட்டத்தில் பலம் வாய்ந்த பிரேசில் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. காயம் காரணமாக நட்சத்திர வீரர் நெய்மர் விளையாடாத நிலையிலும் பிரேசில் அணி ஆரம்பம் முதலே விஸ்வரூபம் எடுத்தது. அந்த அணியின் மத்தேயஸ் குன்ஹா 22 மற்றும் 35வது நிமிடங்களில் அடுத்தடுத்து கோல்களை அடித்து அசத்தினார். வினிசியஸ் ஜூனியர் ஒரு மிரட்டலான கோல் அடித்தார். 4 புள்ளிகளுடன் பிரிவில் முதல் இடத்திற்கு முன்னேறிய பிரேசில் நாக் அவுட் சுற்று வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொண்டது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் அமெரிக்கா 2-0 என்ற கோல்கள் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இந்த தொடர்ச்சியான 2வது வெற்றியின் மூலம் மெக்சிகோவை தொடர்ந்து 32 அணிகள் கொண்ட நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்ற 2வது அணியாக அமெரிக்கா உள்ளது. மேலும் உலகக்கோப்பையில் 96 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா பெற்ற முதல் தொடர் வெற்றி இதுவாகும். 11வது நிமிடத்தில் கேமரூன் பர்ஜஸ் அடித்த சுய கோலால் அமெரிக்க அணி முன்னிலை பெற்றது. 43வது நிமிடத்தில் அலெக்ஸ் பிரீமேன் அடித்த கோலால் அமெரிக்க அணி 2-0 என்ற கணக்கில் வென்றது.